பஸ் எல்லாம் நல்லா விட்டுருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்களா? ஏசி பஸ் ஸ்டாண்ட் நம்ம ஊர்ல வந்திருக்கா? வந்திருக்கா? இல்ல, எதுவுமே இல்ல. இனிமேல் தான். அவங்க தனியாருக்கு எதுக்கு கொடுத்தாங்க? மகளிருக்கு ஃப்ரீன்னாங்க, அந்த பஸ் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பஸ்ஸை எதுக்கு கார்பரேஷனுக்கு டீம் கொடுக்கணும்? அப்புறம் ரோடு போட்டிருக்காங்க, பாலம் இது பண்ணியிருக்காங்க, நல்லா கரண்ட் எல்லாம் நல்லா வருது. கரண்ட்டு கட்டு கரண்ட்டே கட் ஆகாதுன்றாரு. ஆனால் நைட் ஆனால் தான் அந்த கரண்ட்டே கட் ஆகுது. ஒன்றும் பெருசாக கெட்ட பேர் இல்லாத அளவுக்கு இருக்கிறார். கெட்ட பேர் எதுவும் கிடையாது. ஒன்றுமே பண்ணல. நல்லா அந்த ரோடை இடித்து பேத்து மொழி விடுறாங்க தான். எதுவுமே செய்யலை. நாங்கள் ரோட்டில் தான் உட்காந்து கிடக்குறோம். எந்த இதுவும் எங்களுக்கு கொடுக்கல. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப அவ்வளோ சீன்லாம் இல்லை, ஓகேவா தான் இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அவரை பார்த்ததும் கிடையாது. இவ்வளோ நாள் ஆச்சு. நாங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் 30 வருஷமாக இருக்கோம். இந்த தொகுதிக்கு வந்து அவங்க வந்து இந்த காவா தண்ணி எல்லாம் மழை தண்ணி நிற்காத அளவு பண்ணியிருக்காங்க. அந்த புள்ள கொஞ்சம் நாட்டால நல்ல பிச்சை வட்டில்ல நம்ம புள்ள மாதிரி தான். நீ ஆண்ட நான் ஆண்ட. இப்போ அந்த குழந்தை ஆகட்டும், நாம் பார்க்கணும் சந்தோஷமா. ஆர்கே நகர் தொகுதியில எபனேசன் அவர்கள் 5 ஆண்டுகளா எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க? சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க, பாலம் இது பண்ணியிருக்காங்க, நல்லா கரண்ட் எல்லாம் நல்லா வருது. எல்லாமே நல்லா வருது. பஸ் எல்லாம் நல்லா விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். எதுவுமே பண்ணல. இப்போதான் வந்து கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கொடுக்கல. இது வரைக்கும் நாங்க இருந்த மாதிரி கூட அவங்களுக்கு தெரியல. இப்பதான் நம்மளுடைய அக்கௌண்ட் பாக்குறது, வர்றது, கொள்றது. ஏன்னா இப்ப எலெக்ஷன் வருது. நல்லதுதான் செய்துக்கிறாங்க. மக்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நல்லதுதான் செய்துக்கிறாங்க. ஒன்றுமே பண்ணல. நல்லா அந்த ரோடை இடித்து பேத்து மொழி விடுறாங்க தான். வேற என்ன பண்ணுறாங்க? இங்கே சட்டம்லாம் நல்லா இல்லை, யாருமே நல்லா இல்லை. ஊரே குட்டி சோறு அப்படியே கிடக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ நிறைய இது இல்லை. இப்போ தான் எல்லாமே செய்கிறாங்க. என்ன சொல்கிறது, ஆட்சி மாறும்போது அந்த மாதிரி செய்கிறாங்க. எங்களுக்கு தோணுது நல்லாட்சி வந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அவங்க நல்ல மாதிரியே பண்ணுறாங்க, எல்லாம் சந்தோஷமாக பண்ணுறாங்க. விளையாட்டு அரங்கம் அது இதுன்னு எல்லாம் கட்டுறாங்க, நல்லா எல்லாமே வச்சுருக்காங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க வச்சது என்னன்னு கேட்டால், இருக்கிற பப்பளி பாத்ரூமை மட்டும் இடிச்சிட்டாங்க. அதனால பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. கரண்ட்டு கட்டு கரண்ட்டே கட் ஆகாதுன்றாரு. ஆனால் நைட் ஆனால் தான் அந்த கரண்ட்டே கட் ஆகுது. ஒன்று தண்ணி பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு தண்ணி பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. எதுவுமே செய்யலை. நாங்கள் ரோட்டில் தான் உட்காந்து கிடக்குறோம். எந்த இதுவும் எங்களுக்கு கொடுக்கல. அவர் வந்து சொல்லப்போனால் எனக்கு டீப் ஃப்ரெண்டு. நான் வந்து 19 வயசில் இந்த வட்டத்தோடைய திமுக இளைஞர் செயலாளர். இன்னைக்கு எருமல்லன்னு சொல்லிட்டு ஒரு பாலசுப்ரமணியன், அவனுக்கு நான் தான் பட்டம் கொடுத்தேன். டிஎம்ஏக்காரன்ட்டு நான் இருக்கிறேன், அது உண்மை. கட்சியில் வந்து எந்த இதுவும் செய்யலை. நான்லாம் பிச்சைக்காரனோட இருக்கிறேன், எந்த இதுவும் செய்யலை. அரசியலில் வந்து பணம் இருக்கணும், ரவுடிஸ் இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப அவ்வளோ சீன்லாம் இல்லை, ஓகேவா தான் இருக்குது. வளர்ச்சியெல்லாம் நிறைய பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் குறை சொல்ல வேண்டியது இல்லை. என்ன பண்ணிடுறாரு, இது பண்ணிடுறாரு. எல்லாம் ஏதோ ஒரு பிரிட்ஜு கட்டினாரு, இப்போ சுடுகாடுக்கு ஏதோ அடிக்கல் நாட்டிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். நல்ல வளர்ச்சி நிறைய வளர்ந்துருக்குது. நிறைய நம்மளை கட்டியிருக்காங்க. நிறைய இது இப்போ இத்தனை வாட்டி விட இந்த வருஷம் நல்ல சிறப்பாக இருந்ததுன்றத என்னுடைய கருத்து. அது நல்லா செய்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அவரை பார்த்ததும் கிடையாது. இவ்வளோ நாள் ஆச்சு. நாங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் 30 வருஷமாக இருக்கோம். இவ்வளோ நாளாக இவர் சேகர் பாபு இருக்காரு. நாங்கள் எந்த ஒரு இதுவும் யாரும் அவ்வளோவா பண்ணதான் தெரியல. நாங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பேர், அவர் பேர் கூட நீ சொல்லி தான் கேள்விப்படுறோம். அவரை நாங்கள் வெளியே பார்த்ததில்லை. பிரிட்ஜி போட்டுக்கிறாங்க, மார்க்கெட்டுக்கெல்லாம் திறந்துக்கிறாங்க, விளையாட்டு அரங்கம் திறந்துக்கிறாரு, கிராஸ் ரோட்டில் விளையாட்டு அரங்கம் திறந்துக்கிறாரு. அப்புறமா மக்களுக்கு கொஞ்சம் ஏதோ அவரால் முடிஞ்ச அதுவும் செய்வார், அவ்வளோதான். இந்த தொகுதிக்கு வந்து அவங்க வந்து இந்த காவா தண்ணி எல்லாம் மழை தண்ணி நிற்காத அளவு பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் வந்து தண்ணி ஃபுல்லாக நிற்கும், இப்போ அந்த தண்ணியெல்லாம் எதுவுமே நிற்கலை. ஓரளவு அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு. ஒன்று மிச்சப்படி இந்த மேம்பாலம் கட்டுறது அது இதெல்லாம் எல்லாமே நீட்டாக பண்ணிட்டு வராங்க. நல்லா இருக்கு, நல்லது பண்ணியிருக்காங்க. எல்லாம் நிறைய பண்ணியிருக்காருப்பா அவர். எல்லாம் பஸ் ஸ்டாண்டு கட்டுறது எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. பசங்களுக்கு உதவி பண்ணுறது எல்லாமே நிறைய பண்ணியிருக்காரு அவர். எல்லாமே செய்திருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே செய்திருக்காரு அவர். தண்ணிலாம் நல்லா வருது. தினமும் நல்லா 5 வருஷத்துல நல்லா வருது.
குழாத்தை நல்லா தினமும் நல்லா குப்பைங்களாம் நல்லா எடுக்கிறாங்க, தினமும் அதெல்லாம் செய்கிறாங்க. தினமும் வந்து எடுக்கிறாங்க. 5 வருஷமாக நல்லா க்ளீனாக எடுத்துடுறாங்க. தினமும் காலையில் வந்து எடுத்துடுறாங்க. நான் ஒன்றும் வாங்கினதில்லை இது வரைக்கும், எதுவும் எங்களுக்கு கொடுத்ததோ இல்லை, நாங்கள் வாங்கினதில்லை. எங்களுக்குன்றது இப்போ முகசாலினி இந்த ரேஷன் கார்டு மூலிமா தராரு, அதுதான் நேரடியாக அவர் எடுத்தால் நாங்கள் பார்த்ததும் இல்லை, பேசுனதும் இல்லை, வாங்கினதும் இல்லை. தொகுதிக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அதாவது டிவிஷன் வைஸு ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் பெருசாக கெட்ட பேர் இல்லாத அளவுக்கு இருக்கிறார். கெட்ட பேர் எதுவும் கிடையாது. ஆனால் மகளிர் காசு எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு வரவே இல்லை. எனக்கு மகளிர் காசு என்னன்னு தெரியல. இந்த பேங்க்ல ஏதோ மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. எனக்கு 2 வருஷமா வரல எனக்கு மகளிர் காசு. இந்த கடை ஏன் தூக்குறீங்க? சின்ன கடை, இந்த சின்ன கடை இதை வச்சு இவங்க சாப்பிட்றாங்கன்னா இதுக்கு வந்து எங்களுக்கு ஒத்தாசு பண்ணுறாங்களா? கிடையாது. அது விக்னேஷ் இருக்கிறாரு, வந்து எத்தனை வாட்டி இந்த சின்ன இது கூட தூக்கி விசில் அடிக்கிறாங்க. என்ன வந்து பண்ணுறாரு? இல்லை வந்து பார்க்குறாரா? இல்லை. இப்போ புதுசாக ஒருத்தர் வராருன்னு தெரிஞ்ச பிறகுதான் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா, ஏசி பஸ் ஸ்டாண்ட் நம்ம ஊரில் வந்திருக்கா? வந்திருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. இனிமேல் தான் அவங்க வந்து தனியாருக்கு எதுக்கு கொடுத்தாங்க? மகளிருக்கு ஃப்ரீன்னாங்க, அந்த பஸ்ஸு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பஸ்ஸை எதுக்கு கார்பரேஷனுக்கு டீம் கொடுக்கணும்? அவங்களே வச்சு நடத்தலாமே. ஏன்னா பஸ் அந்த பஸ் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும். அதில் போனால் தான் எங்களுக்கு ஃப்ரீ, மற்றதில் போனால் எங்களுக்கு பைசா. நீ கொடுக்குற 5000 எத்தனை நாளைக்கு சாப்பிடுவான்? எத்தனை நாளைக்கு? எங்கள் துட்டு தான் தர, உன் காசு ஒன்றையும் தரலையே எங்களுக்கு. இப்போ விலைவாசி ஏற்றிட்ட கேஸ் யார் வாங்குறது? இதை விற்று நாங்கள் வாங்க முடியுமா? ரேஷன் வீடு வச்சுன்னு இருக்கிறவனு 10 வீடு 5 வீடு தர. இப்போ இந்த ஆதார் கார்டு வச்சு பார்க்க வேண்டியதானே. இந்த ஆதார் கார்டுக்கு இல்லை, இவங்களுக்கு கண்டிப்பாக தரணும்னு தந்துருக்கியா? இல்லை. அவன் ஆளுக்கு அவன் கட்சிக்காரனுக்கு கொடுக்குறான், அவன் ஆளுக்கு அவனுக்கு தேவையான கொடுக்குறான். என்னெல்லாம் வந்து கேட்டானு இதுதான் சொல்வேன் நான். இப்போ வந்து இது ஸ்டாலின் சார் கூட நம்ம முதலமைச்சர் எல்லாருக்கும் 1000 ரூபா போடுறாரு, 5000 ரூபா கொடுத்தாரு. அது கூட எங்களுக்கெல்லாம் நாங்கள் எழுதி கொடுத்தோம். கஷ்டப்படுற ஃபேமிலி சொல்லி தான் எழுதி கொடுத்தேன். அது வந்து உங்களுக்கு நெட்டில் ஏறலை அப்படின்ட்டாங்க. போய் மூலக்கொத்தத்தில் பார்த்துட்டு வாங்கம்மா. நாங்கள் அங்கே போனோம். அவங்க சொன்னாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்கன்னு. அங்கே போய் அலைஞ்சோம். அவங்க ரிஃபைன் பில்டிங் போக சொன்னாங்க. அங்கே போனோம். அவங்க கேஷ்ஃபுல்லாக 2-3 வாட்டி அலைய வச்சுட்டு சிஸ்டமில் ஏறல, எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க? அடுத்து போட்டால் பார்க்கலாம், போங்க அப்படின்னு விரட்டுறாங்க. நம்ம இங்கே யாரை குறை சொல்ல முடியும்? மக்கள் ஆதரவு இந்த முறை யாருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தான் இருக்கும், அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நல்லா செஞ்சுருக்காங்கல்ல, இப்போ ரோடெல்லாம் நல்லா விரிவுபடுத்தியிருக்காங்க, நல்லா இருக்கு. அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் வந்து இருக்கலாம். ஆனால் வந்து லேடிஸுங்களுக்கு அவங்களுடைய செல்வாக்கு இருக்குது, ஜென்ஸுங்களுக்கு இல்லை. பேரண்ட்ஸாக இருந்தால் டிஎம்கே, நம்மள மாதிரி ஜென்ஸுன்னா டிவிக்கு. யாருக்கு இருக்கும்? எங்கள் அண்ணன் விஜய்க்கு தான் இருக்கும், டிவிகேக்கு தான் இருக்கும், கவிகாக்கு தான் இருக்கும். இந்த வாட்டி விஜய்க்கு தான் இருக்கும், முகசாலினி தான் இருக்கும், டிஎம்கே இருக்கும். திமுகவுக்கு நல்லா இருக்கும், வரவேற்பு இருக்கும். அடுத்தபடியாக ஏடிஎம்கேக்கு வரவேற்பு. எல்லாரும் வந்தாலுமே நல்லதுதான், எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும். இவங்க வந்து கெட்டது செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல, புரியுதுங்களா? நல்லா இதை தண்ணி நிற்கலாம், ரோடெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க சொல்ல. மிச்சப்படி வந்து படித்த பசங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரணும் அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் இருந்தால் அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. வேற ஒன்றும் இல்லைப்பா, டிஎம்கேக்கு தான் இருக்கும். மக்களை சொல்ல முடியாது, இப்போ எந்த நேரம் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? நான்லாம் வந்து திடமாக எதை செய்வேனோ அதை தான் செய்வேன். செய்கிறாங்களோ செய்யலையோ, நாங்கள் என்னைக்கு எதுக்கு ஓட்டு அந்த நாள்லேருந்து போடுவேனோ அதை தான் போடுவேன், அவ்வளோதான். யாருக்கும் இல்லை, பொதுவாக தான் எல்லாமே இருக்கும். மக்கள் திமுக ஆட்சி வரணும்னா, ஏன்னா இவருக்கு இனிமேல் இது சீட்டு கொடுக்க ரொம்ப கஷ்டம். அது எலெக்ஷனை பொறுத்துதான் இருக்கும். இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, அந்த எலெக்ஷன் ஓட்டு போடும்போது அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அவருக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 100க்கு 100 அவருக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா செய்திருக்காரு, நிறையா மக்களுக்காக நிறைய இது கட்டடம் கட்டியிருக்காரு, பாலம் கட்டியிருக்கிறாரு, எல்லாம் சிறப்பாக செஞ்சிருக்காரு. அதனால 99% அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் வந்து மரிய செல்வன் அவர்களை வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க இதே ஆர்கே நகர் தொகுதிக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த புள்ள கொஞ்சம் நாட்டாள நல்ல பிச்சை வட்டில்ல, நம்ம புள்ள மாதிரி தான். நீ ஆண்ட நான் ஆண்ட. இப்போ அந்த குழந்தை ஆகட்டும், நாம் பார்க்கணும் சந்தோஷமா. ஒன்றும் பெருசாக இல்லை, இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி ஒருத்தர் இங்கே தொகுதிக்குள்ளாரையோ இல்லை வெளியேவாது அவர் ஒரு மதிக்கத்தவராக எங்களுக்கு தெரிய வரல இது வரைக்கும். புதுசாக இருக்கும் அந்த பேர். எத்தவொன்னே யாரும் எலெக்ஷன் சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஸோ வந்து டிஎம்கே தான். அவங்களாம் எனக்கு தெரியாது, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அவங்களாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை, இவர் தான் வருவார்.
ஆனால் வருவாருன்னு சொல்ல முடியாது, ஆனால் வருவார். அது தெரியல, ஆனால் அவர் வரமாட்டார். ஆனால் இவர் தான் வருவார். ஏன்னா இவர் நல்லது செஞ்சுருக்காங்கல்ல. இப்போ எல்லாருக்குமே நல்ல பஸ் விட்டுருக்காங்க ஃப்ரீயாக, எல்லாமே நல்லது செஞ்சுருக்காங்கல்ல. எவ்வளோ நல்லது செய்கிறாங்க, அவங்க தான் வருவாங்க. அதுவும் இளைஞர்கிட்ட வாய்ப்பு இருக்கியா. சின்ன பசங்கள்லேருந்து இந்த என் பேரனே டான்ஸ் ஆடுவியான், டிவி போட்டால் விஜய் மாமா வந்துட்டாருன்னு ஆடுவியான். அந்த வகையில் ஓரளவுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்க சான்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கோம். இப்போ ஏற்கனவே இருந்து பார்த்தா இது அதிமுக தொகுதி, இது இந்த வாட்டி திமுக வந்தது, அடுத்த வாட்டி வந்து மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு. கிடையாது அந்த இது. ஏன்னா மெயின் என்னன்னா திமுக அதிமுக வரும். அதிமுகவுக்கும் இந்த வாட்டி கஷ்டம். ஏன்னா அவங்க நாளாக ஆகிட்டதால வரது ரொம்ப கஷ்டம். அவருக்கும் போடுவாங்க, நீ கூட நின்னா கூட உனக்கும் போடுவாங்க. வந்துரு அப்படியே. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டிவிக்கே விஜய் சார் வரணும், அவங்க மூலியமா ஏதாவது நல்லது நடக்கணும். அவர் வந்து அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாரு, அதை விட்டுட்டு அவர் வராரு. புரியுதுங்களா? அவர் நினைச்சா ஒரு ஃபிலிம்ல அவர் எடுத்துட்டு போயிடலாம். அவர் யாருக்காக வராரு? எங்களுக்காக வராரு. இத்தனை நாள் 2 பேருக்கு போட்டோம், போதும், மாற்றி போடுறோம். விஜய் வந்து வரலாம். அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் இலவசமே கொடுக்க மாட்டேன்டார். இன்னைக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன், நான் வீடு தரேன், நான் பைக்கு தரேன்டார். வரவேற்கலாம் தம்பி. அந்த அது அரசியலில் வந்து சினிமாவை வரக்கூடாது, கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஒரு லேடிஸாக இருக்கணும், அந்த வேட்பாளர் ஜென்ஸாக இருக்கக்கூடாது, லேடிஸாக இருக்கணும். இளைஞர் செல்வா கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி இருந்தாலும் மக்கள் இதை கருத்தில் கொள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சிக்குள்ள தலைவராக நான் நினைக்கல, ஒரு நடிகராக தான் மக்கள் வந்து அவரை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓட்டு போடும்போது எப்படி போடுவாங்களோ அது தெரியாது, அவ்வளோதான். அவங்க வந்தால் நல்லா செய்வாங்க. நிறைய புரளி பேசுகிறாங்க, உண்மையாலுமே அப்படிலாம் கிடையாது. அண்ணன் வந்தால் கண்டிப்பாக செய்வார். நிறைய பேருக்கு அது தெரியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் சொல்லுவேன். ஆனால் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள மாதிரி எங்களோட இப்போ எங்கள் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களும் இன்னும் நல்லா இருப்பாங்க நாங்கள் நினைக்கிறோம். அதனால டிவி கேட்க தான் போடணும். அது அவங்களோட ரசிகர் ஓட்டு போடலாம், அது தனிப்பட்ட விருப்பம். அதில் வந்து நம்ம தலையிறதுக்கு உரிமை கிடையாது.